ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வெளிச்சம் வந்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. எதனால அப்படி சொல்றேன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே ஒரு சின்ன அகல் விளக்குல நெய்யோ எண்ணெயோ இட்டு அதில் கொஞ்சோண்டு திரிய போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம். இதை நம்ம வீடு முழுக்க செய்யும் பொழுது இரவு நேரத்தில் நம்ம வீடு அப்படியே தனித்துவமா பிரகாசமா நல்லா ஒளிமயமா இருக்கும். ஆனா இந்த ஒளிமயத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரி தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு அந்த ஒரு பிரகாசத்தை கொடுக்குது, நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாதிரிதான் மனிதர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு பின்னாடி நமக்கு எத்தனையோ பேர் அவங்களுடைய தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. அதாவது நம்ம நம்ம பெற்றவங்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், நம்ம ஊர்க்காரங்களாகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்மள்ட்ட இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாருமே அவங்களுடைய தியாகங்களை ஒரு நிமிஷம் நீங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நான் குறிப்பிட சொல்லணும்னா, நம்மளுடைய பெற்றோர்களோட தியாகம் தான் விலை மதிப்பு இல்லாதது. இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களோட தியாகத்தை எல்லாருமே இதை நினைச்சு பார்த்துருந்தோம்னா, ஆதரவற்றோர்கள் இல்லமும் முதியோர் இல்லமும் கண்டிப்பா இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா பெற்றோர்கள் மட்டும்தான் உண்மையாலுமே தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியா நல்லபடியா வாழணும், நல்லா சாதிச்சு நிக்கணும், நம்மள மாதிரி அவங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா உண்மையாலுமே நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோம்னா கடைசி காலத்துல அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபசர்ஸும் நம்ம படிச்சு நல்ல ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பார்த்தாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விளக்குக்கு ஒளி வேணுங்கிறப்போ அந்த திரி தன்னைத்தானே இது தியாகம் பண்ணிக்கிறது மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நம்ம இது நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சார்ந்தவங்க நம்மளை சாராதவங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அவங்களுடைய லைஃப்பை நம்மளுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்து அவங்களுக்காண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப்ல அப்படி யாரு நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்திருப்பாங்க. நிச்சயம் இந்த வீடியோ எல்லாருமே பயனுள்ளதா இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மட்டும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போல நல்ல பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி சேரும். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ். நன்றி, வணக்கம்.